சஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவிக்காக ஒரு வேலை வந்து சொல்கிறாங்க. இஸ்ரோவில் பெங்களூரில் வந்து தங்கி பண்ணணும் 3 மாதம் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அன்னபூர்ணியும் நீ போயிட்டு வாமான்றாங்க. ஆறுமுகமும் கூட வருவாங்கன்றாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சு வந்து எப்படி நீ வந்து பைரவி கூட போகிறேன்னு பார்த்துடலாம், அதுக்குள்ளே வந்து உன் கால் கையெல்லாம் உடச்சி வந்து உன்னை விடமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து ஆறுமுகம் மிஸ் ஆயிடுறாங்க. நம்ம பைரவி கூட தான் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் வந்து போகிறாங்க. இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து அந்த அம்மனுக்கு நகை வந்து செலுத்தணும்ல, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வந்து போய் செலுத்துகிறாங்க. அப்போ வந்து அது டூப்ளிகேட் நகைன்னு வந்து தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசைக்கு வந்து அந்த நகைலாம் மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகா வந்து பார்த்திங்கன்னா இவ தான் திருடிட்டா, ஏற்கனவே என் பையனை வந்து இது மாதிரி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டா, இப்போ வந்து நகையும் வந்து திருடிட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் என்ன இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. எந்த விஷயத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒத்துப்பேன், ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து சிந்து இது மாதிரி பண்ணியிருப்பானா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம சிவாலையுமே எதுவுமே பேசவும் முடியல. சிவா வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து சிந்து இந்த வேலை பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விசாரணை இது பண்ணுறாங்க. அப்போ வந்து சஞ்சய் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரே விசாரிக்கிறாங்க. சிந்து வந்து நீங்கள் நகை எங்கே எடுத்து வச்சிங்க, எங்கே இது பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. நம்ம இசைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏறுமாறமாக வந்து பதில் சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இசைக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து சிந்து வந்து தப்பிக்கிறாங்க. இப்போ வந்து அன்னபூர்ணி கிட்ட வந்து எல்லாரும் இது பண்ணிகிட்ருக்காங்க. சிந்துக்கும் நீங்கள் அவ்வளோ பேர் தண்டனை கொடுத்தீங்க, இப்போ வந்து இசைக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இசைக்கு இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இது போல் நிறைய அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.